Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open. திமுக வழக்கறிஞர் திரு சரவணன் நம்மோடு தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். வணக்கம். திரு ஆர்.எஸ். பாரதி அவர்கள் பேசினதையும் நீங்க கேட்டிருந்திருப்பீங்க. இது பாஜக அரசுக்கு ஒரு சம்மட்டி அடி அப்படின்னு பேசியிருந்தார். ஆனா இதுக்கு முன்னாடி பாஜக சார்பாக எஸ்.ஜி. சூர்யா அவர்களிடம் பேசும்போது இதெல்லாம் ஒரு ப்ரொசீஜர் தான், இடைக்காலமாக ஒரு தடை விதித்திருக்கிறார்கள், நாங்க உரிய ஆவணங்களை அமலாக்கத்துறை சப்மிட் பண்ணும்போது உச்சநீதிமன்றத்தில் அளிக்கும் போது நீ அடுத்த கட்ட நடவடிக்கை என்னன்னு தெரிய வரும், பெருசா தீர்ப்போ ஒன்றும் இல்ல, அதை அப்படி எடுத்து கொண்டாட வேண்டிய அவசியம் இல்லை என்பதாக பேசியிருந்தார். உங்களுடைய பார்வை? இல்ல, இப்போ அவர் பேசினதை கேட்டேன். அவர் ஏதோ அமலாக்கத்துறையோட ஸ்போக்ஸ் பர்சன் மாதிரி பேசிட்டு இருக்காரு. அமலாக்கத்துறைக்கு அவருக்கு என்னங்க சம்பந்தம்? ஏதோ அவ்வளவு கண்டுபிடிச்சேன் இவ்வளவு கண்டுபிடிச்சேன் அமலாக்கத்துறை என்ன பாஜக நிர்வாகிகளுக்கு எல்லாருக்கிட்டையும் எல்லா ஐடியும் லீக் பண்ணிட்டு இருக்காங்களா? இவ்வளவு கோடி கண்டுபிடிச்சா அவ்வளவு கோடி எங்க அமலாக்கத்துறை எங்க சொல்லியிருக்கு இதெல்லாம்? யாரை ஏமாற்றுகிற வேலை? இவ்வளவு வச்சிருக்கா அவ்வளவு வச்சிருக்கா, அது அவர்களுடைய ஆசை. மேபி பாஜக இப்படிதான் ஆக்ட் பண்ணது போல இருக்கு. எல்லா மாநில அரசுகள்லயும் எல்லா இதுலயும் இப்படிதான் ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கு போல இருக்கு பாஜக. அந்த அடிப்படையில இவர்கள் இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். முதல்ல இருந்து சொல்லிக்கொண்டே வந்தோம், அந்த அமலாக்கத்துறை இதுல சரியான முறையில செயல்படவில்லை. அதாவது ஒரு 50 எஃப்ஐஆர் ஒன்னா சேர்த்து ஏடிஎம்கே கவர்மெண்ட்ல 30 எஃப்ஐஆர், டிஎம்கே கவர்மெண்ட்ல 30 எஃப்ஐஆர், ஒவ்வொரு எஃப்ஐஆர்லயும் 5 லட்சம் ரூபாய், 10 எஃப்ஐஆர் போடுங்க 50 லட்சம் ரூபாய் வரும் என்று முட்டாள்தனமாக செயல்பட்டு கொண்டு வந்திருக்கிறது அமலாக்கத்துறை. அதற்குத்தான் இன்னைக்கு உச்சநீதிமன்றம் சமட்டி அடி கொடுத்திருக்கிறது. முக்கியமான கருத்தை உச்சநீதிமன்றம் வைத்திருக்கிறது. யூ ஆர் இன்டர்ஃபியரிங் இன் தி ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் திஸ் கான்ஸ்டிடியூஷன் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஒரு மாநில அரசு செயல்பட்டு இருக்கும் போது உங்களுக்கு பிடிக்காத மாநில அரசுனா போய் உடனே இப்ப இந்த லிக்கர் ஸ்கேம் அப்படின்னு அமலாக்கத்துறை எந்தெந்த மாநிலங்கள் எல்லாம் விசாரிச்சுட்டு இருக்குன்னு பாருங்க. எல்லா மாநிலங்கள்லயும் கரெக்டா எலெக்ஷனுக்கு முன்னாடி எதிர்கட்சி ஆளுகிற மாநிலமா இருக்கும். இதே டெம்ப்ளேட்டை எவ்வளவு நாள் யூஸ் பண்ணுவாங்க? மக்களுக்கு போர் அடிக்காதா? உச்ச நீதிமன்றமே பார்த்து சலிச்சு போயிடுச்சு. எத்தனை முறை அமலாக்கத்துறையை கண்டனத்துக்கு உள்ளாக்கும். இதே உச்ச நீதிமன்றம் 5ஆம் தேதி உங்களுக்கு நீங்க இது இல்லாம வழக்கு போடுறதே உங்களுக்கு வாடிக்கையா போயிடுச்சு, எந்த விதமான ஆதாரமும் இல்லாம வழக்கு போடுறதே வாடிக்கையா போயிடுச்சுன்னு சொல்லி தொடர்ந்து அதே போல அமலாக்கத்துறை அதிகாரிகள் சரி கட்டு அலைகிறார்கள். 20 லட்சம் இங்க, கேரளால 2 கோடி, மும்பைல இடி அதிகாரி கைது செய்யப்படுகிறார், ராஜஸ்தான்ல கைது செய்யப்படுகிறார், பெங்களூரிலே கைது செய்யப்படுகிறார். தொடர்ந்து இவர்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் இப்படிப்பட்ட முறைகேடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். திரு சரவணன், எனக்கு இந்த வழக்கு விசாரணை பொறுத்த வரைக்கும் ஒரு சின்ன கிளாரிட்டி என்னன்னா, இந்த வழக்குக்கு தற்போது உச்சநீதிமன்ற நீதிபதிகள் அமலாக்கத்துறையிடம் கடுமை காட்டி இருக்கிறார்கள் அப்படின்றத புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் மூலமாக. ஆனா விசாரணைக்கு தடை அப்படின்னு சொல்லப்பட்டது. அதற்கு பிறகு அமலாக்கத்துறைக்கு நோட்டீஸும் அனுப்பி இருக்கிறார்கள், உரிய பதில நீங்க வழங்கணும் அப்படின்னு. அப்ப ஒருவேளை உரிய பதிலோ ஏதேனும் ஆவணங்களோ அது தொடர்பான ப்ரூஃப்ஸ் ஏதாவது தாக்கல் செய்யப்படும் போது விசாரணை தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கா? இது ஒரு இடைக்கால தடையா நம்ம கொள்ளணுமா, இல்ல விசாரணைக்கே தடை அப்படின்னு பர்மனண்டா அதை கொள்ளணுமா? இது இடைக்கால தடை தான், அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆனால் உச்ச நீதிமன்றம் ஒரு வழக்குல இடைக்கால தடை கொடுக்குது அப்படின்னா பூர்வாங்க ஆதாரம் இல்லாமல் இடைக்கால தடையை கொடுக்க மாட்டாங்க. ரொம்ப ரேர். இடைக்கால தடையை கொடுத்துட்டாங்க, அதுக்கப்புறம் இல்ல நீங்க ப்ரொசீட் பண்ணுங்கன்னு சொல்றதெல்லாம் ரொம்ப ரொம்ப ரேர். இப்ப என்ன கொடுமை அப்படின்னா, இங்க தமிழ்நாட்டிலே இயங்கி கொண்டிருக்கக்கூடிய யூடியூபர்கள், அப்புறம் நடுநிலை போர்வையில பேசிக் கொண்டிருப்பவர்கள், அவங்கதான் இப்ப இந்த தீர்ப்பை கண்டு ரொம்ப வருத்தப்பட போறாங்க. அடுத்து அப்கோர்ஸ் அதிமுக ரொம்ப வருத்தப்படுவாங்க, பாஜகவினர் ஐயோ மொத்தமும் போச்சேன்னு சொல்லி வருத்தப்படுவாங்க. இதுதான் அமலாக்கத்துறை செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய லட்சணம். இது இன்னைக்கு இந்தியா முழுக்க எல்லாருமே அறிந்து கொண்டிருக்கிறார்கள். இனிமேலாவது அமலாக்கத்துறை அவர்களுடைய அந்த போக்கை மாற்றிக்கொள்ள வேண்டும். இதே போல செய்து கொண்டிருந்தார்கள் அப்படின்னா அந்த அதிகாரிகள் மேலெல்லாம் நடவடிக்கை பாயும். சரி, பார்க்கலாம். அமலாக்கத்துறையிடமும் பதில் கேட்டிருக்கிறது உச்சநீதிமன்றம். அவர்கள் தரப்புல இருந்து என்ன பதில் சொல்லப்படுகிறது, அடுத்த நகர்வு என்ன அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கருத்து பகிர்விற்கு நன்றி திரு சரவணன். Welcome to VPMM Group of Institutions, a place where education meets excellence and dreams turn into reality. Admissions for 2025 to 2026 are now open.